வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கும் நம்மளுடைய சினி பூத்துல ஹாட்டா சினிமா பத்தின என்னென்ன விஷயங்களா இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அமீர் கானுடைய நடிப்புல எக்கச்சக்கமான படங்கள் வந்திருக்கு. அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியை பத்தி நமக்கு தெரியும். இப்போ அவர் ஒரு திரைப்படத்தை தயாரிக்க போறாரு அப்படின்னும் அந்த திரைப்படத்துல முன்னாடியே நம்ம பேசின மாதிரி சாய் பல்லவி கதாநாயகியா நடிக்க போறாங்க அப்படின்றத கிட்டத்தட்ட அப்படியே அரசல் புரசலா பேசும்போது ஓகே உண்மைதான் போலப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அமீர் கானுடைய தயாரிப்புல சாய் பல்லவி நடிக்கிறாங்க. ஆனா அந்த படத்துல அமீர் கான் கதாநாயகன் கிடையாது, அவங்களுடைய மகனான ஜுனைத் கான் தான் கதாநாயகனா நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ அமீர் கான் ஹீரோவா நடிச்சா பரவாயில்ல, அதையும் தாண்டி அவங்க மகனே இறக்கி இருக்காரேப்பா அப்படின்ற மாதிரி தான் ஜுனைத் கான் கதாநாயகனா இந்த திரைப்படத்துல நடிக்கிறாரு. இந்த படத்தை இப்ப சுனில் பாண்டே தான் இயக்க இருக்காங்க. ஆல்ரெடி சாய் பல்லவிக்கு இந்த ராமாயண கதையில சீதா தேவியா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சு பாலிவுட்ல அவங்களும் நிலைச்சு நிற்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த வரிசையில அடுத்தடுத்து நிறைய பாலிவுட் படங்கள் புக் ஆயிட்டு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதே மாதிரி தான் ஜுனைத் கானும். ஆல்ரெடி ஜுனைத் கான் மகாராஜ் அப்படின்ற படம் மூலமா பாலிவுட்ல அறிமுகமாயிட்டாரு. இப்ப லவ்யபா அப்படின்ற படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரதீப் ரங்கநாதனுடைய இயக்கத்துல லவ் டுடே அப்படின்ற படம் தமிழ்ல ரிலீஸ் ஆச்சு. இதோடைய அபிஷியல் ரீமேக் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படமும் ரிலீஸ்க்கு இப்ப காத்திருக்கிற இந்த நிலையில அடுத்தடுத்த படங்களுடைய வாய்ப்புகளும் ஜுனைத் கானுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் அமீர் கான் அவருடைய மகனை ஹீரோ ஆக்குறதுல ரொம்ப தீவிரம் காட்டுறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த 2025 கண்டிப்பா எல்லாருக்குமே பெரிய பிளாஸ்டிங்கா இருக்க போகுது. காரணம் என்னன்னா ஆல்ரெடி 2024லயே நம்ம நிறைய திரைப்படங்களை பார்த்து ரசிச்சாச்சு. ஹிட்டான திரைப்படங்கள் எக்கச்சக்கமா ரிலீஸ் ஆயிருச்சு. ஒரு சில திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும் கலவையான விமர்சனங்கள். சரி, அது எல்லாத்தையுமே 2025ல சரி பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எக்கச்சக்கமான படங்கள் இந்த 2025ல ரிலீஸ் ஆக காத்திருக்கு. எல்லாரும் ஒரு ஃபோர்ஸ்ல அப்படியே எனர்ஜி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நிக்கிறாங்க போல. ஏன்னா நிறைய நடிகர்கள் டபுள் தமாக்காவா ரெண்டு திரைப்படங்களா இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காத்திருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டாவே வந்த திரைப்படங்கள். அப்படி பார்த்தோம்னா அந்த வரிசையில முதல்ல இருக்கிறது கமலஹாசன் அவர்களுடைய நடிப்புல 2 திரைப்படம். ஒன்னு தக் லைஃப், இன்னொன்னு இந்தியன் 3. தல அஜித்தோடைய நடிப்புல குட் பேட் அக்லி அப்படின்ற திரைப்படம் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்துல. இன்னொரு பக்கம் விடாமுயற்சி அப்படின்ற திரைப்படம். ஆல்ரெடி இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்லாம் சொன்னாங்க. பட் என்னமோ சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா இந்த வருஷம் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிடும். தனுஷோடைய நடிப்புல இட்லி கடை அப்படின்ற திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இதை அவரே இயக்குறாரு. இது இல்லாம குபேரா அப்படின்ற திரைப்படமும் தெலுங்குல உருவாகி இருக்கு. நாகார்ஜுனா இந்த திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காங்க. இந்த 2 திரைப்படமும் கண்டிப்பா இந்த வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இளையராஜா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங்கும் இந்த வருஷமே ஸ்டார்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம்னு சொல்றாங்க. அடுத்தது சூர்யா. இவருடைய நடிப்புல ரெட்ரோ அப்படின்ற படம் கார்த்திக் சுப்ராஜோடைய இயக்கத்துல. இன்னொரு பக்கம் ஆர்ஜே பாலாஜியோடைய இயக்கத்துல சூர்யா ஒரு திரைப்படம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, சூர்யா 45. கார்த்தியோடைய நடிப்புல வா வாதியாரே அப்படின்ற திரைப்படம் அதுவும் உருவாகி இருக்கு. இன்னொரு பக்கம் சர்தார் 2 அப்படின்ற திரைப்படம். ஆல்ரெடி சர்தாரே சம ஹிட். ஸோ சர்தார் 2 இந்த வருஷமே ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயனுடைய 2 திரைப்படங்கள் SK24 ஏஆர் முருகதாஸோடைய இயக்கத்துல, சுதா கோங்கராவுடைய இயக்கத்துல SK25. இந்த 2 திரைப்படங்களும் இந்த வருஷமே ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. அடுத்தது விஜய் சேதுபதி. இவருடைய நடிப்புல ஏஸ் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ்க்கு காத்திருக்கு. இது இல்லாம ட்ரெயின் அப்படின்ற திரைப்படம் மிஷ்கினுடைய இயக்கத்துல. அடுத்தது ஜெயம் ரவி. இவர் நான் விடுவேனான்னு சொல்லி 4 படத்தை கையில வச்சிருக்காரு. 2 அவர் லீடா நடிக்கிறது. ஜீனி அப்படின்ற திரைப்படம், இன்னொன்னு காதலிக்க நேரமலை அப்படின்ற திரைப்படம் கிருத்திகா உதயநிதியோடைய இயக்கத்துல. சரி, இந்த 2 திரைப்படங்கள் ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் ஜெயம் ரவியோடைய 24வது திரைப்படம். இது 2 ஒரு பக்கம் இருந்தா ஜெயம் ரவியுடைய 34வது திரைப்படம் ஒரு பக்கம் உருவாகிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயனுடைய 25வது திரைப்படத்திலையும் ஜெயம் ரவி நடிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த பட்டியலில் பார்த்த எல்லா திரைப்படமே பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய திரைப்படம். கண்டிப்பா இந்த வருஷமே இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தானே ரசிகர்களும் வெயிட்டிங். எனிவேஸ் இந்த படங்கள்ல ஏதாவது ஒரு சில திரைப்படங்கள் வேணா தள்ளி போலாமே தவிர மீதி எல்லா படங்களையும் இந்த வருஷமே ரிலீஸ் பண்ண தான் போறாங்க. ஹெச் வினோதோட இயக்கத்துல தளபதி 69 திரைப்படமும் நம்ம பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கிற படம் தான். நியூ இயரை முன்னிட்டு கண்டிப்பா அதோடைய ஃபர்ஸ்ட் லுக்கையும் டைட்டிலும் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் நம்பினாங்க. ஆனால் திடீர்னு ஒரு சில மாற்றங்கள், நாங்க டைட்டில் கரெக்ஷன்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. எப்படியாவது இந்த வருஷம் வந்துரும்பா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. என்னவோ இந்த படத்துடைய ஷூட்டிங் ரொம்ப விறுவிறுப்பா சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு. செகண்ட் ஸ்கெடியூல் போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் எப்போ முடிஞ்சதுனே தெரியல, அதுக்குள்ள சென்னையிலே வந்துட்டாங்க. ஸோ இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் வேகமா போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அரசியல் பண்ணி
பணிகளையும் ரொம்ப பிஸியாக இருக்காரு தளபதி விஜய். சரி, இன்னொரு பக்கம் ஆளுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க அரசியல் படம் தான் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாங்க. ஆனால் அவருடைய கொள்கைகளை சொல்ல போதா இல்லை இக்காலத்து அரசியல் எப்படி இருக்குது அப்படின்றத அப்படியே அடித்து காட்ட போகிறாங்களா சங்கர் அவர்களுடைய படம் மாதிரி அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இந்த நிலையில் இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகும், எந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இல்லை அதில் ஏதாவது ஒரு பின்குறிப்பு வச்சுருப்பாங்களா அப்படின்ற மாதிரி பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல்வராகவனுடைய இயக்கத்தில் 7G ரெயின்போ காலனி அப்படின்ற படம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் இந்த திரைப்படம் ஒரு ஐகான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ரவிகிருஷ்ணன் அவங்களுக்கு ஜோடியா சோனி அகர்வால் அப்படின்னு சொல்லி செம்ம ஹிட்டான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இதில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசைக்காகவே தனியாக இந்த படத்தை பார்க்கலான்ற மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் அடங்கியிருக்கும். இந்த படத்துடைய 2ஆம் பாகம் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் படத்துடைய 40% ஷூட்டெல்லாம் கம்ப்ளீட்டு இருந்தாலும் இந்த படத்தை பற்றி எந்த அப்டேட்டும் வரலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது தான் இங்கே செல்வராகவனுக்கும் அதே மாதிரி ரவி கிருஷ்ணாவுக்கும் ஒரு சில மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சு. அது இன்னும் சமரசமே ஆகலை. அதனால தான் இந்த படத்துடைய ஷூட்டிங் இன்னும் டேக் ஆஃப் ஆகாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னவோ பணத்தை போட்டாச்சு, படத்தை எடுத்துட வேண்டியதானே அப்படின்ற மாதிரியும் சொல்கிற ஒரு சில செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்தாலும் 7G ரெயின்போ காலனி அளவுக்கு இந்த படம் வருமா, சரி ரிலீஸ் பண்ணி தான் பாருங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. எப்பவுமே நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. அதே மாதிரி இந்த 2025 அப்புறமும் ஹாப்பியாகவே இருங்க, ஜாலியாகவே இருங்க, சந்தோஷமா இருங்க. இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care and once again, Happy New Year.